வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது பலாக்கா குர்குரி ஒன்று, அப்புறம் பலாக்கா 65. அதுக்கு இப்போ ரெண்டுக்கும் ஒரே மாவு தான், ஒரே பேஸு, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பலாக்காயை வந்து நான் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு 4 விசில்லேருந்து 5 விசில் விட்டு நல்லா இந்த மாதிரி கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த 65 வந்து நான் வந்து அந்த பேஸில் மாவில் வந்து புரட்டி எடுத்துட்டேன், அதை எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். அப்புறம் வந்து பிரெட் தூள், இது வந்துட்டு குர்குரிக்கு தான் இது தேவை. அது அப்புறம் வந்து மல்லித்தலையும் அது குர்குரிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் பிரெட் க்ரம்ஸ் தான், இது வந்து உருட்டுறதுக்கு. அப்புறம் வந்து இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுவும் உருட்டுறதுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்க பலாக்காயை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச பலாக்காயை வந்து நல்லா மசித்து இந்த மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க குர்குரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை மூணையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, 1/2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதை கலந்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு, அப்புறம் வந்து இப்போ தனி மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு இதை போட்டு இதை எடுத்துருக்கோம். அதில் வந்து இந்த பலாக்காயை போட்டு நான் பிரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இது வந்து 65க்கு அடுத்து வந்து நம்ம குர்குரிக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறதுல மல்லித்தூளையும் போட்டு மல்லித்தலையை போட்டுட்டு, அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் அடித்து வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த நம்ம அடித்து வச்சுருக்க பலாக்காய் இதையும் போட்டு இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பலாக்காயை வந்து நல்லா பிசைஞ்சாச்சு குர்குரிக்கு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் உருட்டிக்கோங்க. இப்போ உருட்டிட்டு இப்போ காமிக்கிறேன். நான் இப்போ டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்காக சும்மா 4 மட்டும் உருட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் அப்புறமா மிச்சத்தெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ கரைச்சிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க இதை உருட்டி வச்சுருக்க இதை எடுத்து இப்படி போட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் இப்படி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு உருட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து 65 வறுத்து காமிக்கிறேன். வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து 65 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பலாக்கா 65 வந்து ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விடுவோம். அப்புறம் வந்து என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். ஒன்றும் சேர்ந்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. இது இப்போ வெந்தோடனே எடுத்து காமிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பலாக்கா 65 வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதையும் அப்புறம் குர்குரியையும் இப்போ பொரிக்கிறது எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பலாக்காய் குர்குரி அதையும் இப்போ போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ குர்குரி வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு இப்போ வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பலாக்கா குர்குரி வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா மெரூன் கலராக வந்துருச்சு. இப்போ நான் டிஸ்பிளேயில் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பலாக்கா 65ம் பலாக்காய் குர்குரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.